என் பேர் அப்பாஸ். குறைஞ்சபட்சம் ஒரு 20 வருஷமாக இங்கே கடை வச்சுருக்கோம். எப்பயுமே இந்த மே மாதம் அப்படின்றது ரொம்ப களை கட்டி ரொம்ப சிறப்பான வியாபாரங்கள்லாம் நடைபெறும். ஆனால் இந்த வருஷம் வந்துட்டு பல்வேறு சிக்கலில் வந்து 2024 சம்மர் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லக்கூடியது சம்மர் சீசன் வந்து மொத்தமாக முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி தான் இருக்குது. ரீசன் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஆரம்ப காலங்களில் வந்து அந்த ஒரு ட்ரை பொசிஷன் நம்ம ஊரில் இருந்த ஒரு ட்ரைனஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம சிஎம் வந்துட்டு போனாங்க, நம்ம ஊருக்கு வந்துட்டு போனாங்க. அது ஒரு காலகட்டமாக இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ பரீட்சை ரிசல்ட் எல்லாமே வந்துட்டுருக்கு. இங்கே +2 ரிசல்ட், 10th ரிசல்ட் அந்த மாதிரி போகுது. இதுக்கப்புறம் பாஸ் அப்படின்ற ஒரு தாக்குதல், இந்த தாக்குதல் மிகப்பெரிய அளவில் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பொருள்கள் எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்க. கொடைக்கானல் வியாபாரிகள் எல்லாமே நிறைய பொருள்கள் வாங்கி அவங்க கடன்களை வாங்கி தொழிலை முன்னேற்றி கொண்டு போயிடலான்னு வாழ்வாதாரத்தை தேடக்கூடிய நிலையில் எல்லா பொருளுமே தேங்கி நிற்கிது. இப்போ வாங்கின பொருள்களை கடன் அடைக்கிறது அந்த மாதிரி ஒரு சிக்கல் இங்கே வந்து ஏற்படும் சூழ்நிலை இப்போ நிலவிட்டு வருதுன்னு தான் உண்மை. இந்த பாஸ் முறை வந்து கொஞ்சம் எளிமையாக இருந்தாலுமே மக்களுக்கு போதுமான வகையில் போய் சேரலை. அவங்க இந்த கொரோனா காலத்தை கருத்தில் வச்சுட்டு ரொம்ப ஒரு டைட்டான சுச்சுவேஷன் இருக்குன்னு நினச்சிட்டாங்களே என்னவோ. அதுக்குண்டான ஒரு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால வரக்கூடிய சுற்றுலா எண்ணிக்கையில் ஒரு 5% கூட இங்கே இல்லைன்னு தான் சொல்லலாம். இதனால் வந்து முற்றிலுமாக வாழ்வாதாரம் இழந்து தான் கொடைக்கானலில் உள்ள சிறு பெரு வியாபாரிகள் எல்லாருமே இருக்குன்றது தான் உண்மையான நிலவரம். கூடிய காலங்களில் வந்து இந்த கோடை ஃபெஸ்டிவல், ஃப்ளவர் ஷோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 வாரம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ ஏப்ரல் மந்தில் ஆரம்பிக்கிற சேல் ஜூன் வரையுமே போகும். அந்த 3 months நல்லா சிறப்பாக இருக்கும். ஆனால் இதுவரை எதுவுமே நடக்கலை. மேபி இந்த ஒரு கோடை விழா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ளவர் ஷோ அந்த மாதிரி ஒரு சீசனில் வேணால் ஒரு சின்ன கூட்டம் இங்கே வர மாதிரி இருக்குது. இருந்தாலுமே அந்த இடத்துல மக்களுக்கு உண்டான தயக்கம், பாஸ் அப்படின்றது ஒரு பெரிய தயக்கமாக இருக்குது. இப்போவாவது கொஞ்சம் முன்னெடுத்து அதை வந்து அது ஒரு என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு, என்ட்ரி மட்டும்தான் அது அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு விளக்கத்தை வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்தாங்கனாக்க மேபி இந்த கொடைக்கானல் மாதிரி சுற்றுலாத்தலங்கள் வந்து நல்லபடியாக கொஞ்சம் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கலான்றது தான் எங்களோட நம்பிக்கையாக இருக்குது. நன்றி. அதாவது கொடைக்கானல் வந்து அதிக சுற்றுலா பயணிகள் வர்றது வந்து கொடைக்கானல் தான் தமிழ்நாட்டில இருந்து அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு சுற்றுலாத்துறையிலேயே அறிவிச்சிருக்காங்க அதிக சுற்றுலா பயணிகள் வர்றது கொடைக்கானல்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு சுற்றுலா பயணிகளே வராத ஒரே இடம் நம்ம கொடைக்கானல் மட்டும்தான். இன்னைக்கு வந்து பாஸ் அறிமுகப்படுத்தினதுனால நாங்களாம் வாங்கின கடனுக்கு பதில் சொல்ல முடியல. சீசன்ல வாங்கின கடனுக்கு வந்து இப்ப நாங்க அடுத்த சீசன்ல சம்பாரிச்சு உங்களுக்கு கடனை கட்டிடுறோம் அப்படிதான் நாங்க எல்லாத்துட்டையுமே சொல்லிட்டு இருக்கோம். சீசனே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஜூன் ஜூலைல ஸ்கூல் ஓப்பன் ஆயிரும், ஒரு கூட்டமும் வராது. இதை வச்சு நாங்க என்னதான் அடுத்து நாங்க எங்களோட வாழ்வாதாரமே என்னன்றதே எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது. இப்ப இது பாஸ்ன்றது வந்து நீங்க எல்லாருமே பயந்துகிட்டு இருக்கிறீங்க. அது வந்து பாஸ்ன்றது வந்து கட்டாயம் கிடையாது. கட்டாயம்னு அறிவிச்சிருக்காங்கன்னா நீங்க பாஸ் எடுக்கலாம்னா இங்க வந்தோடனே இவங்களே பாஸ் எல்லாமே தயார் பண்ணி கொடுத்துறாங்க. பொதுமக்கள் யாருமே பயப்பட வேணாம், வந்து பாருங்க. நாங்களும் உங்களை நம்பிதான் கடைகள் வச்சிருக்கோம். சிறு வியாபாரிகள் பூராமே ரொம்ப கஷ்டப்படுறோம். இன்னைக்கு வந்து சாப்பிட்ற பொருளை பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. எங்களுக்கு பல மாதிரி இது சிலிண்டர் வாங்க முடியல, சோளக்காரர்களுக்கு பதில் சொல்ல முடியல, தினம் பைனான்ஸ்காரர்களுக்கு பதில் சொல்ல முடியல. நாங்க இப்போ உருவாக்கின பொருளை மறுபடியும் கீழே கொட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகுது. அதனால பொதுமக்கள் யாரும் பயப்பட வேணாம். பாஸ்ன்றது வந்து இங்க வந்தானே அவங்களே எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பயப்படாதீங்க, கொடைக்கானலுக்கு வாங்க. காட்டேஜ் உரிமையாளர்கள்லாம் நிறைய பணம் போட்டு அந்த காட்டேஜை உருவாக்கியிருப்பாங்க. மக்களோட வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குறி மாதிரி ஆயிட்டு இருக்குது. அதனால தயவு செய்து அரசாங்கம் வந்து இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ கொரோனா பிரச்சனையில 2 வருஷமா ரொம்ப வாழ்வாதாரமே முடங்கி போச்சு. சரி, அந்த கொரோனா பிரச்சனையில நம்ம வாங்கின கடன் நகை நட்டுகளை கொண்டு போய் அடகு வச்சது, அதையாவது திருப்பிடுவோம், இந்த சீசனாவது நல்லா இருக்கும்னு நினைச்சா ஒண்ணுமே கிடையாது. ஒரு மழை வரல, மழை வராதனால இன்னும் ஒரு வாரத்துல ஃப்ளவர் ஷோ வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்டுறது, ஒரு நல்லது கெட்டது எதுவா இருந்தாலுமே பார்க்க முடிய மாட்டேங்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நானாவது இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரத்துக்கு பேசுறேன். ஒரு ஊனமுற்ற ஒரு சிறு தொழிலை வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. அவங்களோட வாழ்வாதாரத்தெல்லாம் இன்னைக்கு போக்குற மாதிரி இன்னைக்கு இந்த பாஸ் கட்டாயம் வந்துருச்சு. யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. ஏன் நான் மட்டும் கிடையாது, இங்க வச்சிருக்க ஒவ்வொரு கடைக்காரங்களும் சரி, காட்டேஜ் உரிமையாளர்களும் சரி, சுற்றுலாத்துறைகள்ல எல்லாருமே வந்து இந்த கடையை நம்பிதான் எங்க வாழ்வாதாரமே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து சாத்தியன்றதே கிடையாது. அதனால பாஸை கொஞ்சம் ரத்து பண்ணுங்க. இதே தொடர்ந்துச்சுன்னா ஒரு 10 நாள் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு லீவ் விட்டுச்சுன்னு வச்சுக்காங்க, அன்னைக்கு பாஸ் வந்துடும். அடுத்து தீபாவளிக்கு லீவ் வருது, அன்னைக்கு ஒரு 10 ரூபா சம்பாதிப்போம்னா அன்னைக்கு பாஸ். இப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா எங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகும்? அதனால நான் இனிமேல் சுற்றுலா பயணிகள் யாருமே கொடைக்கானலுக்கு வராதீங்கன்னு நீங்க அறிவிச்சிருங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.